வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வயிறு புண், ஹைப்பர் 2 அசிடிட்டி இருக்குது. அதாவது தொண்டை வாய் பகுதியில் இருந்து ஆரம்பித்து தொண்டை வயிறு வரையுமே புண்ணாகி எது சாப்பிட்டாலுமே எரிச்சல் வரும். அதுக்கும் வயிறு உப்பசம் இருக்கும். ஹைப்போ அசிடிட்டி அந்த கண்டிஷன்லலாம் எது சாப்பிட்டாலுமே வயிறு உப்பசம் வரும். இதுக்கு நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணிக்கக்கூடிய மருந்துகளும் சித்த மருந்துகளும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் மருந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புண். வாயெல்லாம் நல்லா வெந்து போய் உதடெல்லாம் வெடித்து போய் புண்ணாக இருக்கும். இதுக்கு எப்படி நம்ம தீர்வு காணணும்? செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தேவையான அளவு, அதாவது ஒரு கரண்டி எடுத்து வாயில் ஊற்றி எம்டி ஸ்டொமக்கில் காலையில் எந்திரிச்சோடனே நல்லா அதை கொப்பளிக்கணும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் உங்களுக்கு வாய் வலிக்கிற அளவுக்கு கொப்பளிங்க. அதை நுரைச்சிரும். அதை துப்பிடுங்க. துப்பிட்டு வாயை லைட்டாக கழுவிட்டு தண்ணி போட்டு கழுவிட்டு வெறும் வயிற்றில் இந்த நல்லெண்ணெயை கொப்பளித்த கையோடையே 20 மில்லியில் இருந்து 30 மில்லி மேக்ஸிமம் தேங்காய் பால், கொஞ்சம் பனங்கற்கண்டை போட்டு அதில் கரைச்சி அதை குடிச்சிடுங்க. அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் ஒரு 15 நாள் செஞ்சாவே அற்புதமாக அது ஆறி போடும். ஒரு வாரத்துலேயே நல்ல ரிசல்ட்டு தெரியும். மணத்தக்காளி கீரையை நல்லா கடைசல் செஞ்சு உணவில் லஞ்சில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு முதல் கவுல சோறில் அதை சாப்பிட்ருங்க. அடுத்தது கொத்தமல்லியை நீங்கள் ஜூஸோ இல்லை உணவுலையோ எவ்வளோ சேர்த்துக்க முடியுமோ சேருங்க. வாய்ப்புண் மிக அற்புதமாக ஆறி போயிடும். அடுத்த மருந்து பார்த்திங்கன்னா உங்களோட வயிற்று புண்ணு, நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனுக்கு நெல்லிக்காவை எடுங்க. ஒரு 30 மில்லி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 30 மில்லி தண்ணி கலந்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் கலந்து காலை மற்றும் இரவு உணவுக்கு பின்னாடி சாப்பிட்டுட்டே வாங்க. ஒரு 3 மாதம் வரையும் இந்த மாதிரி சாப்பிடுங்க. அடுத்தது, டெய்லி எங்களால் இந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மாதுளம்பழமும் மங்குஸ்தான் பழமும் வாங்குங்க. இதை வாங்கிட்டு இப்போ மங்குஸ்தான் விலை கூட இருக்குன்னா நீங்கள் மாதுளம்பழம் மட்டுமே பயன்படுத்தலாம். நான் 2த்துக்கும் சேர்த்து முறை சொல்லிடுறேன். 2த்தையும் வாங்கி பழங்கள்லாம் ஒரு 10 நாள் சாப்பிடுங்க. அந்த மாதுளம்பழத்தினுடைய ஓடையும் மங்குஸ்தான் பழத்தினுடைய ஓடையும் தூக்கி போடாமல் வெயிலில் நல்லா சுக்காவாக காய வச்சு முறுமுறுன்னு ஆகிடும். அதை மிக்சியில் போட்டு அடித்து ஜலித்து அந்த பவுடரை எடுத்து சேமித்து வச்சுக்கோங்க. அந்த பவுடரில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அதை எடுத்து நல்லா காய வச்சு ஒரு மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணி ஜலித்து அந்த பவுடரை வச்சுக்கோங்க. அதை ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்து காலை மற்றும் இரவு நீங்கள் கொஞ்சோண்டு வெண்ணெயில் குழப்பி அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அற்புதமாக சரியாக போயிடும். அடுத்தது, நீங்கள் இல்லை எனக்கு இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது செய்ய முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. சீரகத்தை எடுங்க. அந்த கரும்பு சாறு உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும், வாங்குங்க. தேவையான அளவு சீரகத்தை போடுங்க. அளவெல்லாம் கிடையாது. மூழ்கிற அளவுக்கு கரும்பு சாறு ஊற்றுங்க. ஊற்றிட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சு எடுத்த அந்த சீரகத்தை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து தூளாக்கி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்து காலை மற்றும் இரவு வெண்ணெயில் சாப்பிட்டுட்டே வாங்க. மணத்தக்காளி கீரை கடைசல் கொஞ்சம் நெய் போட்டு மத்தியானம் உணவில் நீங்கள் டெய்லி சேர்த்துக்கலாம். பாதாம் பீசின் ரோஜா பூக்கள் கொண்டெல்லாம் கடைகள்லேயே கிடைக்கும். நீங்கள் வாங்கி ரெகுலர் யூஸ்க்கு பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தலாம். இதில் இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்தணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. ஒன்று, இந்த நெல்லிக்காய் சாறு நான் சொன்ன முறையில் பயன்படுத்துங்க. அல்லது இந்த மாதுளம்பழ ஓடு மங்குஸ்தான் ஓடு சூரணத்தை பயன்படுத்துங்க. இல்லை இந்த சீரக கரும்பு ஏதோ ஒன்று பயன்படுத்தினாவே போதும், அற்புதமாக மாறிடும். ஆனால் உணவில் மட்டும் அடிக்கடி மணத்தக்காளி கீரையை உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க. கீழே கடைகளில் கிடைக்கும் மருந்து இதெல்லாம் சித்த மருந்துகள். திருப்பலாச்சூர்ணம், அஷ்டச்சூர்ணம், சிக்கஞ்சூர் மணப்பாகு இதெல்லாம் நீங்கள் கடைகளில் வாங்கினீங்கனாவே அவங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. மருந்துகள் அப்படின்னு நம்ம இங்கே பெருசாக போகிறதில்ல. இந்த உணவுலே சரியாக போயிடும். நாங்கள் வெளியூரில் இருக்கோம், சவுதி அரேபியா, கத்தார் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கேருந்து வாங்கிட்டு போகிறதுக்கு தோதுவாக இருக்கணுமே தான் மருந்துகளோட பதிவுகள் போடுறோம். இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா கடைகள்லேயே அதை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. எல்லா கடைகளையும் கிடைக்கிற மருந்துகள் தான். எதுவும் சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சு இதை செய்யலைன்னா கீழே ஃபோன் நம்பர் இருக்குது 8270523567. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெக் சப்போர்ட் நம்பர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.